ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மஞ்சக்காமால் அப்படின்றது வந்து ஒரு சைன், அதாவது ஒரு அறிகுறி. ஸோ உங்களோட ஸ்கின்னு மற்றும் தோல் இது எல்லாமே வந்து மஞ்சள் கலரில் மாறுதுன்னா அதை ஜாண்டிஸ் மஞ்சக்காமால்னு சொல்கிறோம். அது ஏன் நடக்குதுன்னா பிலிரூபின் என்ற கெமிக்கல் அதிகமாகிறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமால் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த உறுப்பு வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆர் வந்து குற்றச்சாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரலை தான். கல்லீரல் செயல்பாடை வந்து போச்சு இல்லைனா அந்த கல்லீரல் செயல்பாடு குறைஞ்சிருச்சுனா தான் உங்களுக்கு மஞ்சக்காமால்ன்றது தொடர்ச்சியாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு மலேரியாவில் வர மஞ்சக்காமாலோ ஒரு டெங்குவில் வர மஞ்சக்காமாலோ ஒரு 5-10 நாள் இருந்துட்டு சரியாயிடும். ஸோ அதில் ஈரல் வந்து அப்போதைக்கு இன்ஃபெக்ட் ஆகி உடனே நார்மல் ஆகிடுது. ஆனால் கல்லீரல் வந்து செயல்பாடை கம்மியாகுது, கல்லீரல் சுருங்குது அப்படின்னா தான் பர்மனெண்ட்டாகவே மஞ்சக்காமால் எப்போயுமே கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேஸில் மஞ்சக்காமால் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே கல்லீரலோட செயல்பாடு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, அதாவது கல்லீரல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ வந்து எத்தனை வாட்டி மஞ்சக்காமால் வரும் அப்படின்ற மாதிரி கேள்வியே கிடையாது. இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வரும், ஒரு வாரத்தில் சரியாயிடும். கிருமி இருந்தால் ஒரு வாரம் வரும், ஒரு வாரத்தில் சரியாயிடும். ஆனால் கல்லீரல் செயல்பாடு டவுன் ஆகிடுச்சு, கல்லீரல் சுருங்கிடுச்சுன்னா மஞ்சக்காமால் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டு உணவு வகை பண்ணும்போது மஞ்சக்காமால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். திருப்பி அதை வந்து செயல்பாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா மஞ்சக்காமால் ஏறும். ஸோ ஏறும் இறங்க தானே தவிர மற்றபடி அந்த நோயின்றது 100% சரி ஆகாதுன்றது தான் இங்கே டேக் ஹோம் மெசேஜ். அதாவது ஒரு மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரும் சாருமே வந்து ரெக்கவரி ஆகி நம்ம எல்லாமே நல்லா வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு. இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் இந்த லிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வெட்ட வெட்ட வளரும்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளவு தாங்கினாலும் திருப்பி வந்து ரெக்கவரி ஆயிரும்னு ஒரு குடிப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. ஓகேங்களா? இது எப்போ உண்மை அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஈரலை பற்றி பேசணும் அப்படின்னா ஈரல் நம்ம உடம்புல இருக்கிறதுல ரொம்ப நல்லவன், கொஞ்சம் பெருசு, அதனால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அடித்தாலுமே வந்து உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் வெளியே தெரியாது. ஆனால் அன்னைக்கு என்னைக்கு அவன் அழுகுறானோ அன்னைக்கு வந்து அவன் கிட்டத்தட்ட செத்துட்டான்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? அதோட அறிகுறிகள் என்னைக்கு வெளியே தெரியுதோ 70லேருந்து 80 விழுக்காடான ஈரல் வந்து ஆல்ரெடி போயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. நீங்கள் சாப்பிடலாம், போகலாம், வரலாம், மஞ்சக்காமால் வராது, வாந்தி வராது, ஒன்றும் வராது. ஆனால் உங்களுக்கு ஒன்ஸ் அறிகுறிகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஈரல் 70 to 80% வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு, அவர் சுருங்கிடுச்சு, அவர் இறந்துடுச்சு, எப்படி வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ்.